அஸ்வினு, நாங்க எல்லாரும் எதுக்கு உன்னை தேடி வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னா தெரியும், சொல்லாம எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள வாங்கினா ஒருத்தரும் வர மாட்டேங்கிய. ஐயோ அஸ்வினு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க அம்மா ஏதாவது ஜூஸ் போடுவாங்க, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நம்ம இங்கேயே இருந்து நல்லா பேசுவோம். அப்ப எல்லாரும் உட்கார்றதுக்கு சேர் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம் அஸ்வினு, சும்மா நின்றுட்டே இருக்கிறோம், அதான் ஜாலியா இருக்கு. இப்போ நம்ம கூட்டத்தில் இன்னொரு அக்கா வந்திருக்காங்க புதுசா, அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓ, நீங்க தான்டா? சூப்பரா தான் இருக்கீங்க. உங்க பேர் என்னது? என் பேரு ராணி, அவ என் தங்கச்சி கீதா. ஓ, சூப்பரா இருக்கே உங்க பேரு. என்ன கீதா குட்டிக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஸ்கூல் போறீங்களா? பேபி கிளாஸ் பட. சூப்பர் கீதா, பேபி கிளாஸ் படிங்களா? அப்புறம் அவங்க எது கொண்டு இருக்காங்கன்றமா, பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் அவங்கள கிண்டல் பண்ணிட்டே இருக்கானா, சோடா புட்டின்னு சொல்லி. அதான் உங்ககிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி, நீ தான் நல்லா சண்டை போடுவிய, அவங்ககிட்ட 4 போடு போட சொல்லியிருக்காங்க. என்னது சோடா புட்டின்னு சொன்னானா? அவனுக்கு இருக்குது. மண்டே ஸ்கூல் திறக்கட்டும், யாருன்னு மட்டும் காட்டுங்க, அப்புறம் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் அஸ்வின். உன் அண்ணன் ஒருத்த உண்டாம, உன்னை எங்க? ஐயோ நீங்க வாட, அவன் எங்கேயாவது உட்காந்து என்னாலும் படின்னு படிச்சுட்டு உட்காந்துருப்பான். என்னடா சொல்ற? நானும் அவனு ஒரே கிளாஸ் தானே, எந்த நேரமா படிக்கிறான்? ஐயோ கவிதா, உனக்கு ஒன்று பற்றி தெரியாது, எப்பவும் படிச்சுட்டு உட்காந்துருப்பான். நான் போய் எட்டி பார்த்தா கூட அவன் படிச்சுட்டு தான் இருப்பான். நேற்று அப்பதான் நான் வீடியோ கேம் விளாண்டுனா, என் கூட வந்து எப்படி மழுக்கணும்னு தெரியுமா? நான் மாங்குன்னு படிச்சுட்டு இருக்கேன், நீ வீடியோ கேம் விளாடுற அப்படின்னா. நானும் விளாடுறியோ அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் நீர் விட்டு கொடுத்து நான் விளாடவே வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டானா பார்த்துக்கையே. அடப்பாவி, எதுக்குடா உன் மேல மும்பிட்டு கோவம்? ஐயோ, முதல் நாட்டு நல்லா கொரட்டை விட்டு குருன்னு உறங்கிட்டு இருந்தான். அவன் மூஞ்சில புலி வேஷம் போட்டு விட்டுட்டேன். அதான் ஐயாவுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் பாவம்டா, ஏன்டா அப்படி பண்ணு? ஐயோ, அதெல்லாம் ஒரு ஜாலிக்காக பண்றது, ஹாப்பியா இருக்கிறத விட்டுட்டு இவன் எதுக்கு மூஞ்சி தூக்கணும்? அதுவும் சரிதான். அண்ணே வந்துட்டியா? உன்னைய பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், இங்க வா. ஹாய் அருண், எப்படி இருக்க? என்ன அருண், அவங்க உங்ககிட்ட ஹாய்ன்னு சொல்றாங்க, நீ எதுவுமே சொல்லாம இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஆமாண்ணே, அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க தெரியுமா, நீ ஹாய் சொல்லாம எதுக்கு முறைகிற? நீ பேசாதல, என் ஃப்ரெண்டு தானே இப்போ கவிதா, உன் கூட என்னோட கூட்டணி வச்சுட்டு இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கா. பத்தாதுக்கு எல்லா பொம்பளை பிள்ளைகளும் காலையிலே கூட்டி வச்சு ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க. ஐயோ அண்ணே, நானா எல்லாரையும் கூப்பிட்டேன்? எல்லாரும் தான் என்னைய கூப்பிட்டாங்க, அதான் பேசிட்டு இருக்கேன். உங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இவங்க பேரு ராணி, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அதனால என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி மண்டே பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, இவர் பெரிய இவரு, அவங்க பிரச்சனைய இவர்கிட்ட வந்து சொல்றாங்க. இல்ல ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இப்ப கவிதா, நீ என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? ஐயோ அருண், நீ எதுக்கு போய் கோவப்படுற? அவன் எது சொன்னாலும் தைரியமா போய் கேள்வி கேட்பான், அதனால அவன்கிட்ட சொல்றோம். நீ என்னத்துக்கு இப்படி கோவப்படுற? நீ என்ன எனக்கு ஃப்ரெண்டு, ஆனா நீ வந்து பேசவே மாட்டேங்கிற. அவன் நல்லா பேசுறான், எங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசுவான், அதான் பேசிட்டு இருந்தோம். அது ஒரு தப்பா? பேசாதீங்க யாரும், நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டான்னு கேட்டேன். ஐயோ அருண், நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அவனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஏன்டா அப்படி கோச்சுக்கிற? இல்ல நீ வீட்டுக்குள்ள வா, உனக்கு தருமாடி கொடுக்குறோன்னா இல்லையான்னு பாடு. ஐயோ அண்ணே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ தருமாடி கொடுக்க போற? எல்லாரும் நம்ம 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ படிச்சுட்டு இருந்த, அதனால உன்னை கூப்பிடல, அதுக்கு ஒரு கோவமா? நீர் பெரிய இவரு, நீர் ஒன்னும் சொல்ல வேண்டாம். எப்போ பாரு பொம்பளை பிள்ளையில கூட்டி வச்சு ஏதாவது மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஏன் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? நீ ஒன்றும் பேசாதல, இனிமே இந்த கவிதா பிள்ளை கூட நான் பேசவே மாட்டேன். ஐயோ இவனோட. சரி சரி சாரி, அவன் அப்படிதான் எதுக்கு வச்சாலும் கோச்சுக்குவான், அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே சரியாயிருவான். கவிதா, நீ எதுவும் மனசுல
பார்க்காத சரியா? டேய், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. அவனுக்கு எப்படி பேசணுன்னு தான் தெரியாது. ஆனா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பான் தெரியுமா? பரவாயில்லையே, அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே. சரி, நீங்கெல்லாம் போங்க, நான் போய் அவனை சமாதானப்படுத்துறேன். மண்டே ஸ்கூல்ல பாப்போம் சரியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். சரிடா, உனக்கும் பாய். பாய். பெரிய இவரு எப்போ பார்த்தாலும் எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் கூட்டி வச்சுக்கிட்டு பெரிய சமாதானம் பண்றாரு. சமாதானம் இவருக்கு இது தேவையா? எப்போ பாரு என் ஃப்ரெண்ட்ஸோட பூரா இவன் பின்னாடியே சாத்துக்கிறது. இதே வேலையா போச்சு. அச்சோ, கொலை வழியில் இருக்கானே, இவனை வேற சமாதானப்படுத்தணுமே. தினம் இதே வேலையா போச்சு. சரி அஸ்வினே, தைரியமா போ. முதல்ல போய் உன் அண்ணனை சமாதானப்படுத்து. அண்ணே, வாங்க சார் வாங்க. என்ன பிரின்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? அதான் இப்போ இங்க வந்திருக்கீரா? இப்ப பாரு, அடிக்கிற அடியில நீ என்ன ஆக போறன்னு. ஐயோ, என்னனே நீ சாடினே, சும்மா தேவலாம கோபப்படுறது. உன்னை நில்லுன்னு சொன்னேன், நீ தான் நிக்க மாட்டேன்னு வீங்கிட்டு வந்துட்ட. சரி, அண்ணன் கோவமா இருக்கானே, அண்ணனுக்கு பிடிச்ச கோலா உருண்டை செஞ்சுட்டு போவோமே அப்படின்னு அம்மாட்ட செஞ்சு வாங்கிட்டு வரேன். இந்தா மட்டன் கோலா உருண்டை சாப்பிடு. என்ன பார்த்துட்டே இருக்க? பார்க்கும்போது சூப்பரா இருக்கலாம். நீ உட்காந்து சாப்பிடு, நான் போய் உனக்கு மயோனீஸ் எடுத்துட்டு வரேன். இல்லை தம்பி, அம்புட்டு எனக்கோட? ஆமாண்ணே, அம்புட்டு உனக்கு தான். உட்காந்து சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பண்ணது தப்பு தெரியுமா? என்னன்னு சொல்ற? உன் புரண்டு கவிதா கிட்ட பேசிட்டு இருந்ததா? ஆமல, அவ ஏன் புரண்டு தானே, அவகிட்ட நீ எதுக்கு பேசுற? என்ன நீ அவ வீட்டுக்கு போய் நான் அவளை கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருந்தானா? அவங்க எல்லாரும் தான் என்னையே தெரியுந்தாங்க. ஏன் ஒன்னே கூட கேட்டாங்க. நான் தான் அண்ணன் பச்சிட்டு இருக்கான் வருவான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ வந்த உடனே கோவப்பட்டுட்டு வந்துட்டா என்ன செய்யறது? என்னன்னு சொல்ற? எல்லாரும் என்னையும் காட்டாங்களா? ஆமா, எல்லாரும் ஒன்னையும் தான் காட்டாங்க. நீ எங்க சொல்ல விடுற? புசுக்கு புசுக்குன்னு உனக்கு உடனே மூக்கு மேல கோவன்றது. அப்புறம் என்ன செய்ய சொல்ற? சாடில தம்பி, நான் தான் இப்போ கோவம் வந்துட்டல. கவிதா என்னைய தப்பா நினைச்சிட்டு போல. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. அவ சொன்னா வந்து உன்னை சமாதானப்படுத்துறேன்னு. நான் தான் சொன்னேன், எங்க அண்ணன் அப்பெல்லாம் கோவிச்சுக்க மாட்டான், எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன், நான் உடனே ஸ்கூலுக்கு வந்தோடனே உங்ககிட்ட பேசுவான் அப்படின்னு சொன்னேன். சரிடா அஸ்வினு, அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா? என்னன்னு சொல்ற? என்னை பத்தி அப்ப நல்ல விதமா சொல்லி அனுப்புனியா? ஆமாண்ணே, என்னதான் இருந்தாலும் நீ அண்ணம்ல, அதனால உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து நல்ல விதமா சொல்லியிருக்கேன். நீ ஸ்கூலுக்கு போனா உங்ககிட்ட நல்லா பேசுவா தெரியுமா? நீ தான் தேவையில்லாம டுபுக்கு டுபுக்குன்னு வீஞ்சிக்கிட்டு வர்ற. சாடியில தம்பி, கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது, கோவம் வந்துடுது. சடி சடி, கோவம் எடுக்கிற இடத்துல தானே கோணம் இருக்கும். அப்பதான் ஆச்சின்னு சொல்லியிருக்கு, கோவம் எடுக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும்னு. அதான் அவனுக்கு கோவம் வருது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ ஹாப்பியா? ஆமால தம்பி, நான் ஹாப்பி தான். அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்றது. சரியில தம்பி, நான் ஹாப்பி தான். சரியா, நீ போய் மைனஸ் எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடும். இல்லைண்ணே, அம்மா வேற வச்சிருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். உனக்கு முதல்ல மைனஸ் எடுத்துட்டு வந்து தரேன். நீ நிதானமா சாப்பிடு சரியா? சரியில தம்பி.